வேல் வேல் வெற்றிவேல் சரவணபவா. அருள்மிகு முருகப்பெருமானின் திருத்தலங்கள், மறைந்திருக்கும் வரலாறுகள், ஆழமான புராண அர்த்தங்கள் மற்றும் ஆன்மீக ரகசியங்களை அறிந்து கொள்ள விரும்பும் அனைவரையும் முருகனாருளிசை சேனல் அன்புடன் வரவேற்கிறது. இன்று அறுபடை வீடுகளில் முதன்மையான திருப்பரங்குன்றம் மலையின் விரிவான வரலாறு, புராண பின்னணி, சமய தடங்கள் மற்றும் ஆன்மீக சிறப்புகளை ஆழமாக அறிந்து கொள்வோம். மதுரை நகரின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள திருப்பரங்குன்றம் தமிழர் பண்பாட்டு மற்றும் ஆன்மீக வரலாற்றின் முக்கிய சின்னமாக விளங்குகிறது. இயற்கை மலைக்குள் செதுக்கப்பட்ட குடைவரை கோவில் அமைப்பே இதன் மிகப்பெரிய தனிச்சிறப்பு. சங்ககால இலக்கியங்களில் பரங்குன்றம் குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளதோடு திருமுருகாற்றுப்படை போன்ற படைப்புகள் இந்த தலத்தின் மகத்துவத்தை உயர்த்தி பாடுகின்றன. மலைப்பகுதியில் காணப்படும் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் கிமு முதல் நூற்றாண்டைச் சேர்ந்தவை என ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். இது இந்த மலை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஆன்மீக மையமாக இருந்து வந்ததற்கான சான்றாகும். பாறைகளில் செதுக்கப்பட்ட கற்படுக்கைகள் சமண துறவிகள் தங்கி தவம் செய்த இடங்களாக இருந்துள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாண்டியர் ஆட்சி காலத்தில் இங்கு சிவபெருமானுக்காக குடைவரை கோவில் அமைக்கப்பட்டது. நெடுஞ்சடையன் பராந்தகன் காலத்தைச் சேர்ந்த கல்வெட்டுகள் ஒரு தளபதி இந்த கோவிலை உருவாக்கியதாக சாட்சியளிக்கின்றன. ஆரம்பத்தில் சிவத்தலமாக விளங்கிய இவ்விடம் காலப்போக்கில் முருகப்பெருமானின் திருத்தலமாக மாறியது. பின்னர் நாயக்கர் ஆட்சி காலத்தில் ராஜகோபுரம், மகாமண்டபம், திருமதில்கள், அலங்கார சிற்பங்கள் போன்றவை சேர்க்கப்பட்டு கோவில் விரிவுபடுத்தப்பட்டது. திருமலை நாயக்கர் மற்றும் ராணி மங்கம்மாள் போன்ற ஆட்சியாளர்கள் திருப்பணிகளில் முக்கிய பங்கு வகித்தனர். புராண கதைப்படி கைலாயத்தில் சிவபெருமான் பார்வதிக்கு பிரணவ மந்திரத்தின் அர்த்தத்தை உபதேசிக்கும்போது சிறுவனாக இருந்த முருகன் அதை கேட்டதாக கூறப்படுகிறது. குருவின் அனுமதியின்றி அந்த ஞானத்தை அறிந்ததற்காக பூலோகத்தில் தவம் செய்ய வேண்டியதாக அமைந்தது. அதற்காக அவர் தேர்ந்தெடுத்த தலமே பரங்குன்றம் என ஐதீகம் கூறுகிறது. இங்கு சிவபெருமானும் பார்வதியும் காட்சி தந்து அருள் புரிந்ததால் இது அறுபடை வீடுகளில் முதல் படை வீடாக போற்றப்படுகிறது. மேலும் சூரபத்மனை வென்று தேவர்களுக்கு அமைதி வழங்கிய பின்னர் இந்திரன் தனது மகள் தெய்வானையை முருகனுக்கு இத்தலத்திலேயே திருமணம் செய்து வைத்ததாக நம்பப்படுகிறது. அதனால் இது திருமண மகிமை பெற்ற தலமாகவும் கருதப்படுகிறது. மலை வடிவமே சிவலிங்கத்தை ஒத்திருப்பதாக பக்தர்கள் கருதுகின்றனர். பௌர்ணமி அன்று மலையை வலம் வந்தால் விருப்பங்கள் நிறைவேறும் என்பது பலரின் நம்பிக்கை. தைப்பூசம், கந்த சஷ்டி போன்ற திருவிழாக்கள் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்கின்றனர். பல நூற்றாண்டுகளாக சமணம், சைவம் மற்றும் இஸ்லாம் மதங்களின் தடங்களை தாங்கி நிற்கும் இந்த மலை மத நல்லிணக்கத்தின் அடையாளமாகவும் பார்க்கப்படுகிறது. இவ்வாறான பல அடுக்குகளை கொண்ட வரலாறு திருப்பரங்குன்றத்தை ஒரு சாதாரண மலை அல்ல, ஆன்மீக, பண்பாட்டு, வரலாற்று அடையாளமாக உயர்த்துகிறது. திருப்பரங்குன்றத்தின் இந்த விரிவான வரலாறும் ஆன்மீக அர்த்தங்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். முருகப்பெருமானின் அருள் கதைகள், அறுபடை வீடுகளின் ஆழமான தகவல்கள் மற்றும் அரிய தல வரலாறுகளை தொடர்ந்து அறிய முருகனாருளிசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்லை அழுத்துங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் பகிர மறக்காதீர்கள். வேல் வேல் வெற்றிவேல் சரவணபவா.